சனி பகவானை பார்த்து நாம் எல்லாரும் பயப்படுறோம் இல்லையா? ஏழரை சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்ட சனி, இப்படி சனி 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 நம்ம பார்த்து பயப்படலாம் ஒன்றும் அவசியமானது இல்லை. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கிட்டத்தட்ட 30 வருஷங்களை சனி பகவான் ஆக்கிரமிச்சுக்கிறார், அதாவது எடுத்துக்கிறார். ஏழரை சனி 3 வாட்டி வருது. 3 21 3 1.5 22 வருஷம் அதுவே ஆயிடுது. அஷ்டமத்து சனி காலம் அப்படிங்கிறது 2 வருஷம் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 வருஷம் கிட்டத்தட்ட வருது. அந்த அஷ்டமத்து சனி காலமாக 2-3 தரம் முந்துட்டு போயிடும். அதே தமிழ் அர்த்தாஷ்டமத்து சனி அப்படி இப்படின்னு வந்தது. அப்போது சனி பகவான் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா அவர் நீதிமான். நீதிமான் அப்படின்றவர் என்னென்னா நம்முடைய பாவத்துக்கான ஒரு கஷ்டத்தை நம்ம கொடுக்க வேண்டியவர், புண்ணியத்துக்கான ஒரு நல்ல பலனை கொடுக்க வேண்டியவர். அப்போ நம்மளாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட வாழ்நாளில் நாம் பிறருக்கு கொடுத்து உதவத்தை நம்ம ஒரு வழக்கமாக வச்சுக்கணும். இல்லாதவளுக்கு ஏழைகளுக்கு கொடுக்கறது, முதியோர்களை ஆதரிக்கிறது, குழந்தைகளை படிக்க வைக்கிறது, இல்லாத குழந்தைகளுக்கு புஸ்தகங்கள், அப்புறம் பள்ளிக்கூடம் சேர்த்து விடுறது, படிப்புக்கு உதவுறது, மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுறது, ஏழை எளியவர்களுக்கு உதவுறது, மனசில் ஈரத்தோட அன்போட பாசத்தோட எல்லாரும் மனுஷாதான் அப்படிங்கிறத நினச்சி வாழ்கிற வழக்கு எந்த சனி பகவானோ எந்த சனி பகவானுடைய வேலைகளையும் எந்த கஷ்டத்தையுமே கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது நிஜமான உண்மை. ஆனால் நம்ம எல்லாருமே பாவம் பண்ணிட்டு தான் அந்த பூலோகத்தில் வந்திருக்கோம். இல்லைனா மேலே அழகாக உட்காந்துருப்பேன் பெருமாள் பக்கத்துலேயே. அதனால் கஷ்டம் வரக்கா வரும் சமயத்தில் அந்த கஷ்டம் விலகி போகும். நம்ம பண்ண புண்ணியங்கள் கவச்சமாக நம்மளை காப்பாற்றும். அதனால் யாரும் எந்த சனி பகவானுக்கும் எந்த இதுக்கும் பயப்பட வேண்டியது ஒன்றும் அவசியம் கிடையாது. எந்த நாளுமே நாம் இரக்க புத்தியோடையும் மற்றவர்களுக்கு உதவுகிற குணத்தோடையும் நல்ல வார்த்தைகளோடையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுகிற குணத்தோடையும் அதே நேரத்தில் குழந்தைகளுக்கெல்லாம் நமக்கு அன்போடு பராமரிக்கிற அந்த மாதிரி நல்ல குணங்களை கொண்டிருந்தாலே, பசுக்களை பராமரிக்கிறது, மிருகங்களுக்கு புறா காக்காய்க்கு உணவைக்கிறது, இந்த மாதிரியான பழக்கங்களை கொண்டிருந்தாலே போதுமானது. நன்றி.